இந்த கதை சொல்றதுலேருந்து பார்க்கும்போது, நான் வந்து ஆஹா, ஓஹோ, பிரம்மாண்டம், சூப்பர் ஹிட்டு, 10,000 கோடி கலெக்ட் பண்ணோம்னு நான் சொல்ல மாட்டேன். சூர்யாவ அப்படியே கலாய்ச்சிட்டு போன மாரி சி, 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 இருந்தது. சி யாரையும் கலாய்ச்சு ஏன்னா நீங்க வேற. கங்குவா அந்த ஆடியோ லான்ச்ல தான் சொன்னாங்க. இல்ல, இல்ல, இது இல்ல. இவ்ளோ இன்னைக்கு கலெக்ஷன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. கேவலமா நடிச்சிருக்காரு சரத்குமார்ன்னு சொன்னா நான் ஏத்துக்குவேன். உண்மையிலேயே சொல்றேன். நம்ம எடுக்கிறது எல்லாமே நல்லா வரணும்னு தான் எடுப்போம். யாரும் வந்து ஃப்ளாப் படம் குடுக்கணும்னு யாரும் படம் எடுக்கிறது இல்ல. ஆடியன்ஸ் ரிப்போர்ட் வந்து தனியா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு எல்லாமே மொபைல் ஃபோன் வச்சிருக்கவங்கலாம் ரிப்போர்ட்டர்ஸ் இல்லையா? அப்போ வந்து யார் ரிப்போர்ட்ன்னு நம்மளுக்கே தெரியல. அதனால அவங்க வந்து கருத்து சொல்றாங்க. உள்ள உட்காந்து மச்சான் உள்ள வந்துறாதடா கேவலமா இருக்குன்னு அவன் சொல்றான். பாபாவே 4000 வருஷம் வாழ்ந்துட்டு இருக்காரு பாபா. 150 வருஷம் வாழணும்னு பாபா, சொன்னீங்க. பாபா. இளமையா. பாபா இல்ல சார் பாபா. இல்ல சார் 150 வருஷம் இளமையா இமயமலையில வாழணும். இருக்கிற சார் பாபாக்கு 4000 வயசு. சார் இளமையா 4000 இயர்ஸ். நான் நல்லா சிரிச்சிட்டு இருக்கேன் பாஸ். வன்மமே இல்ல பாஸ் எனக்கு. கொண்டாட வேண்டிய நேரத்த கொண்டாடுறது இல்ல. கொண்டாடணும்னு நினைச்சா கொண்டாட முடியறது இல்ல. குழப்பமா இருக்குல்ல? சரி சார். எனக்கே புரியல. அதான் டைட்டிலா இல்ல. ரஜினி சார் கூலின்னு வைக்கணுன்றது என்ன அவசியம்? இந்த கதை சொல்றதுலேருந்து பார்க்கும்போது, நான் வந்து ஆஹா, ஓஹோ, பிரம்மாண்டம், சூப்பர் ஹிட்டு, 10,000 கோடி கலெக்ட் பண்ணோம்னு நான் சொல்ல மாட்டேன். இது வந்து ஒரு கதை சொல்லும்போதே இட் ஹஸ் காட் அ ஜானர் கிரிமினல் ஸ்டோரி. நிறைய பேர் இப்போ வந்து கிரைம் த்ரில்லர்ஸ்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்க. நிறைய கிரைம் நடக்குது தமிழ்நாட்டில். ஏன்னா எல்லா இடத்துலையும் கொலை நடக்குது. ஸோ இந்த கொலைகள் எப்படி நடக்குது, எதுக்காக நடக்குது, அந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு கிரைம் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் ஜானர். நிறைய பேர் என்கிட்டையும் கேட்டாங்க, இது என்ன போர் தொழில் மாதிரியே இருக்குது அப்படின்னாங்க. அந்த பீரியடில் வந்த எல்லாருக்கும் மைண்டில் வந்து ஒரு கிரைம் அண்ட் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜானர் நல்லா இருக்கும்னு நினச்சி என்கிட்ட பல பேர் வந்து கதை சொன்னதில் ஒன்று வந்து ஸ்மைல் மேன். இல்ல வந்து சகோதரர் வாங்க. இல்ல நீங்க பேசும்போது போற போக்குல சூர்யாவ அப்படியே கலாய்ச்சிட்டு போன மாரி சி, சி, இருந்தது. சி, யாரையும் கலாய்ச்சு ஏன்னா நீங்க வேற. கங்குவா அந்த ஆடியோ லான்ச்ல தான் சொன்னாங்க. இல்ல, இல்ல, இது இல்ல. இவ்ளோ இன்னைக்கு கலெக்ஷன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல நான் அந்த மாதிரி அதெல்லாம் சொல்லிட்டா வந்து நம்ம வந்து நாளைக்கு வந்து இப்படிலாம் சொல்லி அதுக்கு உதாரணத்துக்கு சொன்னேன். அவங்கள நினைச்சு நான் சொல்லல. நம்மளே வந்து ரொம்பமா பாராட்டி இந்த படம் நல்லா இருக்குன்னு நம்ம நான் சொல்லி நாளைக்கு எதுவும் போச்சுன்னா அன்னைக்கு சொன்னாரேன்னு என்ன திட்டக்கூடாதுல்ல. ஸோ வாட் ஐம் சேயிங் வி ஹவ் டன் அ குட் ஜாப். அதுக்கு சொல்ல வந்தேன். இனிமே யாரும் அந்த மாரி சொல்லாதீங்கன்னு சொல்ல வரீங்களா? இது ஆடியோ அப்படி இல்ல லான்ச்ல. பாஸ். நம்ம வந்து ஐ திங்க் ஜட்ஜ்மெண்ட் இஸ் லெஃப்ட் டு தி ஆடியன்ஸ் நாட் வித் அஸ். நம்ம வந்து காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு தான் இல்லையா? நம்ம எடுக்கிறது எல்லாமே நல்லா வரணும் தான் எடுப்போம். யாரும் வந்து ஃப்ளாப் படம் கொடுக்கணும்னு யாரும் படம் எடுக்கிறது இல்ல. ஆல் டெடிகேஷன், உழைப்பு, உண்மையான உழைப்பு, நேர்மை எல்லாம் இருந்திருக்கும். ஆனால் மக்கள் வந்து விரும்பலைன்றது ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம், ஒரு மிஸ்டேக் எனிபடி. நம்ம எப்படி கொடுக்குறோன்றத வந்து ஆடியன்ஸ் ரிப்போர்ட் வந்து தனியாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி எல்லாமே மொபைல் ஃபோன் வச்சுருக்கவங்களாம் ரிப்போர்ட்டர்ஸ் இல்லையா? அப்போ வந்து யார் ரிப்போர்ட்டு நம்மளுக்கே தெரில. அதனால் அவங்க வந்து கருத்து சொல்கிறாங்க. உள்ளே உட்காந்து மச்சான் உள்ளே வந்துடாதடா கேவலமாக இருக்குன்னு அவன் சொல்கிறான். நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுலாம்? அதனால் வி கனாட் சே ஆல் தட். நான் வந்து ஜஸ்ட் ஜென்ரலாக சொல்கிறேன். எது சொன்னால் வந்து சில சமயம் நடக்காதுன்னுவாங்க. என் வீட்டில் கூட கேட்பாங்க, என்னங்க எதுவுமே சொல்ல மாட்டேன்றீங்க, இல்லை முடிஞ்ச பிறகு சொல்கிறேன்னுவேன். ஏன்னா தஸ் மெனி ஸ்லிப் இந்த கப் அந்த லிப் பண்ணுவாங்க. கப் இங்கே தான் இருக்கும், காஃபி இருக்கும், எடுத்து குடிக்கிறதுல கொட்டிடும். நான் சொல்லாமல் இருக்கிறது பெட்டர். அந்த மாதிரி நான் சொன்னேன் நான். நீங்கள் தவறாக புரிஞ்சு திரிச்சிடாதீங்க. அது எனக்கு நன்றியோடு கேட்டுக்கொள்கிறேன். ஸ்மைல் மேன் பேர் வச்சிருக்கீங்க. ஆக்சுவலாக இந்த ஸ்மைலா இந்த சிரிப்பு நடிகர்லாம் கூட சொல்லுவாங்க சார்லி சாப்ளின்லேருந்து உள்ளுக்குள்ளார பயங்கர டெரராக இருப்பாங்கன்ட்டு. அந்த மாதிரி ஒரு கேரக்டரா உள்ளுக்குள்ள இந்த படத்தில் ஸ்மைல் மேன்? யார் சார்லி சாப்ளின் டெரராக இருப்பாரா? அதான் அவர் உள்ளுக்குள்ளார ரொம்ப ஒரு சைக்கோத்தனமாக இருப்பாருன்னு தெரியல பாஸ், எனக்கு தெரியாது பாஸ். நான் பார்க்கல பாஸ். நிறைய காமெடியன் நீங்கள் வெளியில் சிரிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார கொஞ்சம் வன்மமாக இருப்பாங்க. அந்த மாதிரி கேரக்டர் அந்த படம். நான் நல்லா சிரிச்சிட்டு இருக்கேன் பாஸ். வன்மமே இல்லை பாஸ். எனக்கு சந்தோஷமா இருக்கேன் பாஸ். உள்ளே உண்டு வைத்து புறமொன்று பேசாதவன் நான். சரி சார், 150வது படத்துலயும் நீங்க ஹீரோவா நடிக்கிறீங்க. வருங்காலத்துல ராகுல் சார் வந்து ஹீரோவா நடிப்பாரா? அவர் கூடயும் சேர்ந்து நீங்க ஹீரோவா நடிப்பீங்களா? அது ராகுல் வந்து 27ஆம் தேதி படம் பார்க்க வரும்போது அவரை பார்த்து கேளுங்க. சரி சார். இப்ப வந்து விமர்சனங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் தாக்குறாங்க சார். பேச சொன்னா அவங்க வந்து என்னன்னா தனிப்பட்ட ஒரு மனுஷனை வந்து குற்றம் சாட்டியே சொல்றாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ரொம்ப வருத்தமா இருக்கு சார். ஏன் பர்சனல் அட்டாக் இல்லாமல் நீங்கள் வந்து கேன் கிரிட்டிசைஸ். நீங்கள் இந்த படம் பார்த்த பிறகு கேவலமாக நடிச்சிருக்காரு சரத்குமார்னு சொன்னால் நான் ஏற்றுக்குவேன். உண்மையிலே சொல்கிறேன். ஐ ஒன்ட் பாதர் அபவுட் தட். ஏன்னா அது உங்களுடைய கருத்துக்கு நான் சரியாக நடிக்கலைன்னு சொல்கிறது வந்து ஏற்றுக்கு தான் ஆகணும். இட்ஸ் கிரிட்டிசிசம், ஃபேர் கிரிட்டிசிசம். நான் எடுத்துக்குவேன். நான் என்ன பண்ணேன், நேராக கொண்டு வந்து கேட்பேன், சகோதரா என்ன ப்ராப்ளம், என்ன பண்ணியிருக்குன்னு நினைக்கிறீங்க கேட்பேன். ஏன்னா மன்னிட்ட பல தடவை பேசியிருக்கேன். என்னுடைய 150 ஃபிலிம்ஸ் மேலே நடிச்சிட்டேன். தெய்வம்கிட்ட பல தடவை கேட்பேன். அந்த கூப்பிட்டு திட்டுவார், என்ன படம் பண்ணியிருக்கேன்னு கேட்பார். ஐ டேக் இட் வெரி பாசிட்டிவ்லி. பட் அதே சமயத்தில் பர்சனல் போயிடக்கூட தப்பு. அது ஐ திங்க் எனிபடிஸ் பர்சனல் லைஃப்பை அட்டாக் பண்ணுறது ரொம்ப தப்பு நான் நினைக்கிறேன். தரேன் சார். சொல்லுங்கள் சார். இப்போ இருக்க சுச்சுவேஷன்ல அரசியல் வந்தாவே சினிமாவை விட்டு வெளியே போக வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கு. ஆனா நீங்க அரசியல்லையும் இருக்கீங்க, சினிமாவிலையும் இருக்கீங்க. அதான் எப்படி சரத்குமாரோட track ஸ்பெஷாலிட்டி. பண்றீங்க? ஜாலியாக இருக்குல்ல, எல்லாமே ஜாலியாக பதில் சொல்லிட்டு உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாமல் நிம்மதியாக போயிட்டுருக்கேன் பஸ். ஒரு குழப்பம் இல்லை. எனக்கு சொல்கிறது எதுவுமே குழப்பம் கிடையாது. நீங்கள் அடுத்த அரசியல் இதுக்கு வந்தீங்கன்னா உங்களை என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவேன். அது அந்த ட்ராக்கில் போகும்போது நிச்சயமாக அதுக்கான பதில் பார்லிமெண்ட் நடந்ததுலேருந்து பேசுவேன்.
சொல்லுங்க பாஸ். சார் சரத் சார், ம். அதாவது நீங்கள் வந்து நிறைய படங்கள் ஜாதி படங்கள் வச்சுங்க, டைட்டிலே ஜாதி இருக்கும். கவுண்டர் பொண்ணா கொக்கா அந்த மாதிரி. சின்ன கவுண்டர்னு விஜயகாந்த் நடிச்சாரு, தேவர் மகன் கமல் நடிச்சாரு, மறுமலர்ச்சி மம்முட்டி சார் நடிச்சாரு. ஆனால் அன்னைக்கெல்லாம் இல்லாத ஜாதி வன்மம் இன்னைக்கு வர்ற படங்கள்லாம் பழசை தோண்டி தோண்டி எடுக்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது தேவையா தமிழ் சினிமாவுக்கு? இல்ல, முதல்ல வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் சமத்துவம், அதாவது சமத்துவம் தான் நான் என் பேசிக்காக. அது வந்து நீங்கள் இங்கே உட்காந்துருக்க எல்லார் கையை கீறி பார்த்தா நான் சிவப்பு நேரத்தில் ரத்தம் ஓடும். இறைவனின் படைப்பு நாம் அனைவரும் ஒன்றென்ற தத்துவத்தை கொண்ட நான் அதை வந்து அழுத்தி சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. பிகாஸ் ஒன்ஸ் அகேன் யூ கீப் ஆன் டிவைடிங் பீப்புள், த கண்ட்ரி cannot be one. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். உங்களுடைய சாங் வந்து இன்னமும் கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல கண்ணம்மா அப்படின்னு உங்க பேர், அதுதான் எங்களுக்கே தெரியுது, அந்த அளவுக்கு இருக்கு. என்ன கண்ணம்மா தமிழ்நாட்டுல ரொம்ப நாளா காணோம், என்ன ஆச்சு? ஏன் ஸ்டோரி சொல்லலையா உங்ககிட்ட யாரும்? இல்ல ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்ணம்மா என்னொரு சாங் அது எனக்கு என்னோட கரியரில் ஒன் ஆஃப் த பெஸ்ட். யாருக்குமே எனக்கு என்னோட பேர் தெரியலன்னு எனக்கு தெரியும். எல்லாரும் என்ன பார்க்கும்போது மாலாக்கா இல்லைன்னா கண்ணம்மா தான் கூப்பிடுறாரு. அப்போ இட்ஸ் ஜஸ்ட் தட் அந்த படம் முடிஞ்சு நிறைய சிமிலர் கேரக்டர்ஸ் பண்ணிட்டேன். பஷே என்னன்னா ஒரு குழப்பம் இல்லை. Yeah, no, no, I'll speak in Tamil. ஆனா அந்த கேரக்டருக்கு லைக் பெட்டரா வேற ஒரு கேரக்டர்ஸும் எனக்கு கிட்டிட்டில்ல. அப்போ அதுதான். ஸோ தட் இஸ் வை அது நீங்க நோட்டீஸே பண்ணல. அப்போ நான் படம் பண்ணிட்டேன், உடன்பிறப்பு, கசடா தப்ரா அந்த அந்த மாதிரி படம் பண்ணிட்டேன். இப்போ சிங்கா ஒரு வேற ஒரு படம் பண்றாரு. பட் இந்த படத்துல வேற ஒரு கேரக்டர் அப்ரோச் பண்றப்போ ஐ செட் ஆஃப்கோர்ஸ். சார், நடிப்புல 150 வந்துட்டீங்க. ஆனால் நீங்கள் தயாரிப்பாளர், டைரக்டர் அது அப்படியே இருக்குது 1 2ஓட. நான் வந்து இயக்குனர்னு சொல்கிறது வந்து அந்த அந்தஸ்துக்கு அந்த ஸ்தானத்துக்கு வரணும்னா மெனக்கடல் அதிகமாக வேணும், அதுக்குள்ளே இருக்கணும். நான் வந்து தலைமகன் பண்ணதுக்கு காரணம் வந்து அன்பு சகோதரர் பாலாஜி வந்து இன்பிட்வீன் ஒரு சின்ன கன்ஃபியூஷன்னால அவரை வந்து அந்த இயக்க முடியாமல் போனதுனால அந்த படத்தை முடிக்கணுன்றதுக்காக நான் டைரக்ட் பண்ணேன். எனக்கு ஆசை இருக்குது. ஐ லவ் டு எடிட் பண்ண ரொம்ப ரொம்ப ஆசை. அன்றைக்கி லோகேஷ் வரல. ஸோ எடிட்டிங் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா அதுதான் கடைசியில் வந்து ப்ராடக்ட்டை கொண்டு வரதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபைனல் எடிட் ஷுட் லுக் ரியலி குட். அந்த மாதிரி எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கூட முழு நேரமாக ஒரு நேராச்சும் உட்காந்து கதையை எழுதி அந்த கதைக்குள்ளே என்னெல்லாம் வரணும்னு நினச்சி அட்லீஸ்ட் ஒரு மினிமம் கேரண்டியோட படம் கொண்டு வரத்துக்கு முழுமையான நேரத்தை ஒதுக்குவதற்கு என்னிடம் நேரம் இல்லை. நிச்சயமாக உங்களுடைய கருத்தை மனதில் வைத்துக்கொண்டு ஒன்று மட்டும் நினச்சிட்டு இருந்தேன். நீங்கள் கேட்டனால அந்த கேள்விக்கு என்னோட அன்பு மனைவி ராதிகா அவர் வந்து சிறந்த நடிகை. அவங்க ஒரு சோலோவாக அவங்கள வச்சு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி அவங்கள வந்து ஒரு நேஷ்னல் அவார்டு வாங்குற மாதிரி ஒரு படத்தை இயக்கணுன்ற எண்ணம் நிறைவேறும்னு நான் நினைக்கிறேன். சார் முதல்ல வாழ்த்துக்கள். 150 படம். நன்றி பாஸ். இந்த 150 படத்தில் நிறைய கேரக்டர்ஸ் நீங்கள் நடிச்சிட்டீங்க. பொலிட்டிஷியனா, போலீஸ், அப்படி எக்கச்சக்கமான கேரக்டர்ஸ். இது வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் நடிச்சதில்லை, ரொம்ப நாளாக என் மனசில் இது மாதிரி ஒரு இது இருக்குது அப்படிங்கிறது தான் இருக்கா? அது இயக்குனருக்கு தான் பஸ் கேட்கணும். ஏன்னா ஒரு ஆக்டரை வந்து கிரியேட் பண்ணுறது இயக்குனர்கள். அவங்க வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு கதையை அவருக்கு சொல்லி ஈ கேன் ஆல்சோ பெர்ஃபார்ம் இன் திஸ் கேரக்டர் அப்படின்னு நினைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு வரணும். ஸோ அதுதான் நடிகன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்து ஐ ஹவ் நாட் காட் சம்திங் டு கிவ் மை வெரி பெஸ்ட் அப்படின்றது இன்னும் எனக்கு அப்படி நான் நினைக்கிறேன். தேங்க்யூ சார். நான் கொலை பண்ணுறதுக்கு தமிழ்நாட்டில் அதிகமாக கொலை நடக்குதுன்னு சொன்னீங்க. அதர் ஸ்டேட்டில் கொலைகளே எல்லா இடத்துலையும் நடக்குது. கொலை நடக்குதுன்னு சொன்னேன். தமிழ்நாட்டில் இல்லை, அதிகமாக இங்கே செய்தி இங்கே வந்துட்டு இருக்கு. இப்போ கூட வரும்போது வந்து ஆழ்வார்குறிச்சி தென்காசி மண்டலம் நடந்துச்சுன்னு சொன்னனால டக்குன்னு சொல்லிட்டேன். பஸ் தப்பு. எல்லா பக்கமும் நடக்குது கொலை. அமெரிக்காலே நடக்குது. சார் வாழ்த்துக்கள். 150வது படம் இதே மாதிரி 200 250 நிறைய பண்ணணும்னு வாழ்த்துறோம் சார். சார் 100வது படம் தலைமகன் நல்ல பெருசாக பிரம்மாண்டமாக நடந்தது. 150வது படம் எளிமையாக நடக்க காரணம் என்ன? உங்களுக்கு நண்பர்கள் நிறைய, உங்கள் கூட நடித்த ஹீரோயின்ஸு, டைரக்டர், ப்ரொடியூசரு, ஒரு நேரு ஸ்டேடியத்தில் ரொம்ப பெருசாக நடந்துருக்கலாமே சார். இல்லை பாஸ், அதை பற்றி என்னை பொறுத்த வரைக்கும் கொண்டாட வேண்டிய நேரத்தில் கொண்டாடுறது இல்லை, கொண்டாடணும்னு நினச்சா கொண்டாட முடியறதில்ல. அவ்வளோதான் பாஸ். சார் சரத் சார் குழப்பமாக இருக்குல்ல? சரத் சார் எனக்கே புரியல, உங்களுக்கு எப்படி புரியும்? சார் சொல்லுங்க சார். ஸ்மைல் மேன். எஸ் சார். 2023 வந்து இங்கிலீஷ் படம் வந்தது. அது வந்து பிரம்மாண்டமாக பேசப்பட்டது. வில்லியம்ஸ் நடிச்சிருந்தாரு. இப்போ வந்து டைட்டிலுக்கு பஞ்சமா இல்லை கதைக்கு பஞ்சமா? ஏன்னா வந்து ஸ்மைல் மேன் படம் வந்துச்சு, அது ஏற்கனவே நல்லா பிரம்மாண்டமாக போயிடுச்சு. ஆமாம், கூலிங் படம் வந்துருச்சு, அது ரஜினி சார் நடிக்கிறாரு. அதுதான் சார். ஏன்னா தமிழில் வைக்கிறீங்களா சார்? இப்போ வந்து தமிழில் இல்லை அதே மாதிரி தான். இதான் டைட்டிலாக இல்லை,
ரஜினி சார் கூலின்னு வைக்கணுன்றது என்ன அவசியம்னா அதுக்கு காரணம் இருந்திருக்கு, ஆனால் வச்சுருக்காங்க. இங்கே எப்போ பார்த்தாலும் நான் சிரிச்சிட்டு இருக்கேன், எங்கள் குரூவேக சிரிச்சிட்டு இருக்காங்க. பார்த்தாரு ஸ்மைல் மேன் பேர் படிச்சுனா வச்சுட்டாரு. சார் லாஸ்ட் மிரட்டுறாரா இல்லாட்டி லாஸ்ட் உங்களுக்கு ஓகே பாஸ், உங்களுக்கு உரிமை இருக்குது, கேளுங்க. அரசியலில் வந்து எல்லாரும் வந்து கட்சிக்கு போகலாம், அரசியல் வரலாம், ஆட்சியை பிடிக்கலாம். ஆனால் வந்து நடிகர்களை பார்த்தா மட்டும் என்ன சொல்கிறாங்கன்னா கூத்தாடிகள்ன்றாங்க. அது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இப்போ கூத்தாடி இல்லை சார், கூத்தாடிகள் வந்து அப்போ சொல்லியிருந்தாங்க, இப்போ வந்து மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க. சினிமாலேருந்து வரவங்க எல்லாருமே கூத்தாடிகள். நிறைய தேவைப்படும் போது பயன்படுத்திக்குவாங்க, தேவைப்படாத போது கூத்தாடி ஆகிடுவாங்க. அது யார் சொன்னாலும் உங்களுக்கு தெரியும், யாரை பற்றி நான் சொல்லணும் உங்களுக்கும் தெரியும் இல்லையா? சொல்லுங்கள் சார். யாருக்கு சார்? அப்படியா? எனக்கா? இல்லை, எனக்கு வந்து அந்த கேரக்டர் வரல பஸ், திருத்தம். நான் வந்து பிரகாஷ் ராஜ் கேரக்டர் வந்து மணிரத்னம் சார் பண்ண சொன்னாங்க. ஏன்னா எனக்கு கன்னத்தில் குழி விழுதுன்னு எம்ஜிஆர் மாதிரி இருக்கேன்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டீங்க. அப்படி இல்லை, நான் பிரகாஷ் ராஜ் கேரக்டர் பண்ண சொன்னாங்க. அப்போ இருந்த அரசியல் சூழலும் அந்த இது பண்ணும்போது வந்து அது சரியாக வருமா வராதான்னு எனக்கு புரியல, வேற ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக பண்ணுறேன். நான் ஒரு படம் வச்சுருக்கோம், அது புரட்சி தலைவர் மக்கள் திலகம் வந்து என் கூட நடிக்கிற மாதிரி, என் கூட ட்ராவல் பண்ணுற மாதிரி படம் ஸ்கிரிப்ட் வச்சுருக்கோம். அது நல்லா வரும்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அது வந்து டோட்டலாகவே வி கேன் கிரியேட்டும் இன் ஏஐன்னு டிசைட் பண்ணிகிட்ருக்கோம் சார். வாழ்த்துக்கள் அவருக்கு. போட்டியே கிடையாது. என்ன போட்டி சார்? படம் வந்து வந்தோடனே வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7 நாள் ஒன்றா வெற்றி படம்ன்றீங்க. நான் வந்து 175 நாள் ஒன்றா படம்லாம் பார்த்தவன் நான். ஆனால் எது வெற்றி படம் எது தோல்வி படம் நம்மளால சொல்ல முடியாது. மக்கள் மனதில் வெற்றி பெறுகிறது அது வெற்றி படம். மணி, கமான், ஆஸ்க் மீ a question. கேளுங்க மணி. 90 வயசில் வந்து என்ன முன்னாடி வந்து வீரமாக உட்காந்துருக்கீங்களே, அப்புறம் ஒன்று ஆட்சியமே தெரியும். இங்கே உட்காந்தவங்க எல்லாருமே நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது அவங்க படம் பார்த்தோம். சின்ன வயசில் பார்த்தோம் பிரியா அவங்க சொல்கிறாங்க. எல்லாமே சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன வயசு? 26 பாஸ். இல்லை சார், இல்லை சார், சரி 30 வச்சுக்கோங்க. ஏன்னா பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க முடியாது, தப்பாயிரும் அது. சார் எப்பவுமே 150 ஏஜ் தான் இருப்பேன்னு சொன்னீங்க. இப்போ படமும் 150 வந்தது. 150 ஏஜ்னு சொல்ல சார். பாபாவே 4000 வருஷம் வாழ்ந்துட்டு இருக்காரு பாபா. 150 வருஷம் வாழ்வாங்க பாபா இளமையா. பாபா இல்ல சார், பாபா இல்ல சார், 150 வருஷம் இளமையா வாழ்ந்துட்டு பாபாக்கு 4000 வயசு சார், இளமையா இயர்ஸ். அப்ப நீ யோசனை பண்ணி பாத்துக்கணும். நான் வாழக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? பஸ் 100 வருஷம் இல்ல சார், இளமையா சொன்னீங்க சார். Do you want me to live 150 years? 200 வருஷம் வாழ வேண்டாம்னு நினைக்கிறீங்களா? பஸ் என்ன அப்படி சொல்லுங்க அவருக்கு. சார் இளமையா தான் சார் நான் கேட்குறேன். அதான் நான் சொன்னேன் பஸ். 4000 வருஷம் பாபா இருக்கும்போது சரத்குமார் இருக்கக்கூடாது. என்னங்க நீங்க டைட்டில் வேணா போட்டுக்கோங்க. ஆமா, நான் எப்பவுமே யங் தான் பாஸ், வயசு ஆகாது எனக்கு. இப்போ அங்கிள்னு சொன்னதே நான் வந்து ஆட்சேபனை தெரிவிக்க போறேன். ஆமா சார் சொல்ல முடியாது. ஆலியா வந்து பெரிய என்னோட ஹீரோயின் நடிச்சாலும் நடிக்கும். சார் இப்போ சொன்னீங்க ராதிகா மேடம் வந்து உங்களுக்கு ஸ்கிரிப்ட் பண்ண போகிறோம், அவங்களுக்கு தேசிய விருது கிடைக்கல அப்படின்னு. அவங்க சிறந்த நடிகை, எத்தனையோ லாங்குவேஜில் ஹீரோயினா கேரக்டர் அடிச்சா கலக்கிருக்காங்க. அவங்களுக்கு தேசிய விருது கிடைக்காத காரணம் அரசியலா, வேற என்ன காரணம்? எனக்கு தெரியாது சார். எனக்கு அரசியலும் தெரியாது, காரணமும் தெரியாது. எனக்கு வந்து நல்ல சிறந்த நடிகை எனக்கு தெரிஞ்சு அகில இந்திய ரீதியில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்டர்னு சொன்னா ஐ வுட் கால் ஒன்லி ராதிகா. சார் இந்த படத்துல நீங்க ஆலியா கூட டுவேட் பாடுறது இருக்கட்டும், இவங்க ஸ்ரீஜா ரோஸ் இந்த படத்துல ஆடல பாஸ். இல்ல இந்த படத்துல இல்ல சார், இந்த ஹீரோயினோட பாடுனீங்களான்னு கேக்குறேன். இல்லையா, ஸ்ரீஜா ரோஸோட அவங்க கிளியரா சொன்னாங்கல்ல, தெல்ல தெளிவாக சிறப்பாக நான் இவருடன் இன்வெஸ்டிகேஷன் டீமில் இருக்கிற ஒருவர் என்று சொன்னார். அது கனவு காட்சி, அது கிடையாது. அதான் கேட்டேன். தெரியல பாஸ், எனக்கு உங்க கூட இருக்கும் கனவு வருமா எனக்கு தெரியாது. எனக்கு இந்த வில்லங்க தேடலுக்கு அதிக பாஸ், என் கூட இருக்க கனவுலாம் எனக்கு வராது. சரி சார், முதல்ல ஹீரோக்கு கனவே வராது பாஸ், ஹீரோயினுக்கு தான் கனவு வரும். சரி சார், சூரிய வம்சம் 2 எஸ் எப்போ சார்? சௌத்ரி சார் அனௌன்ஸ் பண்ணுவார் விரைவில்.